ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன். தேவனுடைய வார்த்தைகள் என்னென்றால் கர்த்தருக்கு பயப்படுதல். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்ன செய்வார்கள் என்றாலும் பொய் பேச மாட்டார்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் இருந்தால் நமக்குள்ளே பொய் வராது. பொய்யின் ஆவி எங்களுக்குள்ளே வராது. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுவோம், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பயப்படும். இப்போ நாங்கள் இங்கே பார்ப்போம், தேவனுக்கு பயப்படுகிற எங்களுக்குள்ள முதலாவது அவருடைய பாதத்தில் நாங்கள் வைக்கணும். ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்குள்ள வர வேணும் என்று ஒரு விசை ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்தில் கேட்டு வார்த்தைகளை கலந்து செல்வோம். தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறவரே, இந்த வேலையை தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே அப்பா, உமக்கு பயப்படுகிற பயம் எங்கள் மத்தியிலே வரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மனுஷனுக்கு பயப்படுவது கண்ணியை வருவிக்கும் ஐயா. தேவனுக்கு பயந்து தேவ நீதியிலே நடக்கிறவர்களுக்கு தேவன் ஆண்டவரே உறுதுணையாயிருந்து அவர்களை ஆண்டவரே காக்கவும் நீங்கள் வல்லவராயிருக்கிறீங்கள் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் காக்க வல்லவராயிருக்கிறீங்க. பக்கத்திலே நெருக்கப்பட்டாலும் நீங்கள் காக்கிற தேவனாயிருக்கிறீங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த வார்த்தையை கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே நாவோடு நாவாயிருந்து பேசும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவர். எந்தெந்த இடங்களுக்குள்ள தேவனுடைய ஆண்டவரை வார்த்தைகள் இருக்கிறதோ அதை எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக செபிக்கிறேன் அப்பா. உம்முடைய கரத்திலே நான் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. தேவன் நடத்த வேணும் என்று மன்றாடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் நீதியின் ஆரம்பம். அப்போ நீதி பேசுகிறவன் எப்படிப்பட்டவனா? கர்த்தருக்கு பயப்படுவான். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் எங்களுக்குள்ள இருக்கிறதா? ஆனால் நாங்கள் கண்டிப்பாக பயப்படணும். பயப்படாமல் துணிகரமாய் என்ன செய்கிறோம்? பொய்யை சொல்லி விடுகிறோம். பொய்யல் சொல்லி நாங்கள் தப்பிச்சு கொள்ள வழிகள் பார்க்கிறோம். ஆனால் பொய் உதடுகள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஒரு நாள் ஆண்டவர் அதை எல்லாத்தையும் நியாய தீர்ப்புக்கு கொண்டு வருவார். நியாய தீர்ப்பை குறித்து உங்களுக்கு நான் பிறகு ஆண்டவர் பேசும்போது நான் அதை கொண்டு வருவேன். ஏன்னா நான் எடுத்து எடுத்து தேவனிடத்தில் இருந்து பேசித்தான் எழுதி வைக்கிறேன். நான் அவர் எதை கொடுக்க சொல்லுகிறாரோ அதைத்தான் கொடுக்க முடியும். அப்போ நாங்கள் இங்கே பார்க்குறோம், கர்த்தருக்கு பயப்படுதல் இருக்கணும். சரி, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் என்ன கதைக்கிறார்கள்? நீதியை கதைக்கிறார்களா? நியாயத்தை கதைக்கிறார்களா? உண்மையை கதைக்கிறார்களா? பொய்யை கதைக்கிறார்களா என்று ஆண்டவர் பரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருப்பார். ஏன்னு கேட்டால், நாங்கள் இங்கே மனுஷருக்கு எல்லாத்தையும் மறைக்கலாம், ஆனால் தேவனுக்கு மறைக்க முடியாது. ஏன்னு கேட்டால், அவர் கண்ணோக்கமுடையவர். அவர் 7 கண்களுடைய தேவன். அவர் அண்ட சராசரியங்களையும் படைத்த தேவன். அவர் என்ன பூமியை வட்டமிட்டு பார்க்கிறாராம். உலகத்தார் முழுவரையும் வட்டமிட்டு பார்க்கிறார். அவருடைய கண்கள் மனுஷன் மேலே தானே நோக்கமாக இருக்கிறது. என்ன செய்கிறான், எங்கு போகிறான், எங்கு வருகிறான், எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அறிகிறவராக இருக்கிறார். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படுதல் எங்களுக்குள்ள இருக்க வரும். கர்த்தருக்கு பயப்படுகிறோம். அதிகாலையில் எழும்பி என்ன செய்வானா? காலையில் நீங்கள் எந்த நேரம் எழும்பினாலும் ஒரு ஜெபம், ஒரு வேத வாசிப்பு, தியானிப்பு இப்படியா இருக்க வேணும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மற்றவர்களோடு எப்படி இருக்க வேண்டும், மற்றவர்களோடு எப்படி பழக வேண்டும், மற்றவர்களோடு எப்படியான ஐக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு பயப்படுறவர்களுக்குள்ள இந்த வேதம் நமக்கு வெளிச்சமாக இருந்து காண்பிக்கும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாரண்டா அவர் என்ன செய்வாரண்டா, இதை சொல்லு, இதை செய், அப்படித்தான் நடத்துவார். இது நான் செய்கிறது பிழை, நான் செய்கிறது சரி என்று சொல்லி நடத்துவார். ஏன்னு கேட்டால் அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் இல்லையா? அப்போ நாங்கள் செய்கிறதை எல்லாம் எங்களுக்கு உணர்த்துவார் இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஆவியானவரை தான் நாங்கள் தேடி இருக்கிறோம். அப்போ நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்குள்ள எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். சங்கீதம் 22, 26 படிப்போம். சங்கீதம்
23. சங்கீதம் 22:23 படிப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். யாக்கோப்பின் சந்ததியாரே நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லோரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தையும் அவர் அற்பமாய் எண்ணாமலும் அவர் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவர்களுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவர் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். மகா சபையிலே நான் கர்த்தரை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருந்தனையை செலுத்துவேன். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களோ அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றைக்கும் வாழும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் எப்படியா இருக்க வேணுமாம்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவரை கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தான் துதிக்க முடியும். அப்படியான நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தருக்கு பயமில்லாமல் துதிக்கிற காரியங்கள், பொய் சொல்லிட்டு மாம்சமான கிரியலினாலே செய்கிற காரியங்கள், அது தேவனுக்கு பிரியமாக இருக்குமா பிரியம் இருக்காதால் அது தேவனுக்கு தான் தெரியும். ஆனால் நாங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். கர்த்தருக்கு பயந்தால் நாங்கள் என்ன செய்வோமா? சமாதானமாக இருப்போம், ஐக்கியமாக இருப்போம், அந்யோன்யமாக இருப்போம். இந்த தாருங்க கடைசியில் வருகிறது, சபையிலே நான் கர்த்தரை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருந்தனையை செலுத்துவேன். அப்போ அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக எங்களுடைய பொருந்தனைகளை நாங்கள் செலுத்துகிறோம் என்று சொன்னால் எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மற்றவர்களுக்கு முன்பாக அப்படித்தான் நடக்க வேண்டும். அப்போ அப்படி நடக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எப்படியா? உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தையும் அவர் அற்பமாய் எண்ண மாட்டார். என்ற உபத்திரவப்படுகிறவன் கர்த்தருக்கு பயந்தாலும் அவன் உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்திலே அவர் என்ன செய்கிறாரா? கூட இருக்கிறார். அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனுடைய சத்தத்தை கேட்டருகிறார். அப்போ நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு இப்படியான காரியங்கள் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்று சொல்கிறோம். பயப்படுறதை நாங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்களாக இருந்தால் அவங்கள பார்த்தா தெரியும். அவங்க கர்த்தருக்குள்ளே பயந்து நடக்கிறவங்க, இவங்க கர்த்தருக்குள்ளே வாழ்கிறவங்க. ஏன்னு கேட்டால் அவங்கவுங்க குடும்பத்தில் தெரியும், அவங்கவுங்க சபையில் நடக்கிற முறைகளில் தெரியும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் என்னவாம்? நீதியின் ஆரம்பம். அப்போ நீதி பேசுகிறவனுக்குள்ள என்ன இருக்குமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும். அந்த நீதி நமக்கு அழுக்கும் கந்தயமா தெரிஞ்சதுன்னு சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்குள்ள இல்லை. அதுதான் உண்மை. சத்தியம் சொல்லுதப்பா, நான் சொல்ல இல்லை, உண்மை அதுதான். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருத்தர் பேசுகிறதையும் ஆண்டவர் கவனித்து பார்ப்பார். நன்மையானதுகளை பேசுகிறார்களா? அப்போ இப்போ ஒரு புத்திமதிகளை கேட்கிறார்களா? அல்ல பக்தி விருத்தியை பேசுகிறார்களா? அப்போ ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்குள்ள வர வேண்டும். ஆண்டவருக்கு பயப்படுகிறவன் என்ன செய்வானாம்? ஐயோ, ஆண்டவர் என்னை பார்க்குறாரே, நான் இப்படி சொல்லலாமா, இப்படி செய்யலாமா? அன்றைக்கு பாருங்க, கர்த்தருக்கு பயப்படாமல் துணிகரமான பொய், சொல்லாத சொன்னதும் கேட்காத கேட்டதுன்றதும், இப்படிப்பட்ட பொய்கள் எப்படி பாருங்க. அது எதுக்குள்ளே இருந்து வருகுது? கர்த்தருக்கு பயம் இல்லாத காரியங்கள்லேருந்து தானே வருகுது. என்ன செய்வது? பொய் சொல்லுகிறவன் பொய்க்கு பிதாவை தேடுகிறான் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மை சொல்லுகிறவன் தேவன் முன்பாக அவன் எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தையும் அவர் அற்பமாய் எண்ணாமலும், அவன் உபத்திரவப்பட்டாலும் அவர் அற்பமாய் எண்ண மாட்டார். சரியா? பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பு. பொய் உதடுகள் கர்த்தருக்கு என்னவாம்? அருவருப்பு. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் எங்களுக்கு அந்த துணிகரமான பொய் வராது பாருங்க. சில பேரை நாங்கள் பொய்யாலேயே மடக்கி விடுவோம். ஆனால் பொய்யால் மடக்கிறோம் என்பதை மேலே இருக்கிறவர் கவனிப்பார் இல்லையா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், அம்மா பொய் சொன்னால் பிள்ளையும் பொய் சொல்லத்தான் செய்யும். ஏன்னா அப்பா பொய் சொன்னால் பிள்ளையும் பொய் சொல்லத்தான் சரி. என்னென்னு கேட்டால், அம்மா யாராவது கடன்காரர் அம்மா இருக்கிறாவான்னு கேட்டால் இல்லைன்னு தான் அப்படின்னு சொல்லிவிடும்.
அதில் அப்பா இருக்குன்னா இல்லைன்னு சொல்லும். அது ஒரு காலத்தில் இருந்தேன்னா இப்பயும் இருக்குது, அப்படியான காரியங்கள் இருக்குது. இல்லைன்னு சொல்ல வர முடியாது. ஏனென்று கேட்டால் அப்படியான காரியங்கள் தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள். சங்கீதம் நாங்கள் 25 பார்ப்போம். சங்கீதம் 25. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பாராம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுள்ள மனுஷனுக்கு அவர் என்ன செய்கிறாராம்? தன்னுடைய வழியை போதிப்பாராம். கர்த்தருக்கு பயப்படுகிறவருக்கு தன்னுடைய வழியை போதிப்பார். இன்றைக்கு 2 வழி இருக்குது. பிசாசுக்கு ஒரு வழியை நாடுவோம், தேவனுக்கு ஒரு வழியை நாடுவோம். இப்போ இந்த 2 வழி தான். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்குது. 2 வழி இருக்குது. அங்கே நாங்கள் 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 அதையும் தண்டவனும் இதையும் தண்டவனும் என்ற வழி இருக்குது. அதில் உண்மையும் சத்தியமும் அது ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளும். ஒன்றோடு ஒன்று ஐக்கியப்படும். உண்மையும் சத்தியமும் ஒன்றோடு ஒன்று ஐக்கியப்படும். அப்போ நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பாராம். தான் தெரிந்து கொள்ள போகிற வழியை, இதுதான் வழி, உன்னுடைய வழி. இதே மீறி நீ எதை நினைச்சாலும் நடக்காது. இதுதான் உன் வழி. இந்த வழி தான் உனக்கு சரியான வழி. இந்த வழியில் நீ வரப்போறியா வா, இல்லை உலகத்தின் வழியை நாட போறியா நாடு. ஆண்டவருடைய வழி எப்படிப்பட்டதான்? உண்மையும் சத்தியமும் ஒன்றோடு ஒன்று என்ன செய்தான்? ஒற்றுமனமாயிருக்கு. அவன் ஆத்துமா நன்மையினால் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்து கொள்ளும். அப்போ அந்த கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்னவாம்? அவனுடைய ஆத்துமா நன்மையானதை செய்யுமா. நன்மையை செய்யும், தீன்மை செய்யாது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தீன்மை செய்கிறாங்க பாருங்க. தீன்மையை ஒரு நாளும் கர்த்தர் செய்கிறதல்ல. அது அவர்களுக்குள்ள இருக்கிற பொல்லாத கிரியல் செய்கிறது, பொல்லாத இச்சைகள். நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனாலும் எனக்குள்ள இருக்கிற பொல்லாத இச்சை என்னை விடுகிறதில்லை. அப்போ அந்த இச்சையெல்லாம் அவர்களை என்ன செய்யுது? பூமியை பூமியை நாங்கள் சுதந்திரிப்போம்னு சொன்னால் என்ன? ஜனங்களை சுதந்திரித்து கொள்ளுவோம். நீங்கள் நினைக்கிறது பூமியில் 2 ஆசீர்வாதம் இருக்குது. ஒன்று மனுஷனால் உண்டாக்கப்பட்ட ஆசீர்வாதம், அது என்னென்னு நான் உங்களுக்கு பிறகு நான் அதை உங்களுக்கு காண்பிப்பேன். ஒன்று தேவனாலே உண்டாக்கப்பட்ட ஆசீர்வாதம். தேவனால் உண்டாக்கப்பட்ட ஆசீர்வாதம் நாங்கள் ஆதியாமத்திலிருந்து பார்ப்போமா இருந்தால் விளங்கும். தேவனால் உண்டாக்கப்பட்டது இது, மனுஷனால் உண்டாக்கப்பட்ட இச்சிக்கத்தக்கதான ஆசீர்வாதங்கள் எதண்டு. அப்போ இங்கே பார்க்குறோம் என்னண்டு கேட்டால், சங்கீதம் 13. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். அப்போ எப்படியாம்? கர்த்தருடைய ரகசியம். அப்போ நாங்கள் இப்போ இங்கே மேலே பார்க்குறோம், கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தரலும். அப்போ நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். இங்கே பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். இங்கே நாங்கள் பார்க்கிறோம் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், 25:14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்கள் மேலே இருக்குமா. அப்போ கர்த்தருடைய ரகசியம் என்னவாம்? அவருக்கு பயந்தவர்கள் மேல் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கை அவர் பண்ணின உடன்படிக்கை ஒரு நாளும் மாறாதது. என்கிட்ட எங்களுடைய ஒரு உடன்படிக்கை இரத்தத்தாலே பண்ணியிருக்கிறாரு. அப்போ அந்த உடன்படிக்கை நமக்குள்ள இருக்குமா இருந்தால், நான் இரத்தத்தாலே கழுவப்பட்டேன், ரட்சிப்பாலே உடுத்தப்பட்டேன், அந்த உடன்படிக்கை எனக்குள்ள இருந்தால் நான் என்ன செய்வேனா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே நான் எப்படி வாழ்வேன்? நான் நன்மை செய்கிறவனாயிருப்பேன். தீன்மைகளை அகற்றி நன்மை செய்கிறவர்களாயிருப்போம்.
அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் எப்படிப்பட்டதாக இருக்கணுமாம்? நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். பொல்லாங்கானதுகளை தேடக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்குள்ள பொல்லாங்கு இருக்கக்கூடாது. தீன்மைகள் இருக்கக்கூடாது. நன்மையை நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அப்போ அப்படி செய்கிறவர்கள் என்ன செய்வார்களாம்? கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்ன செய்வார்களாம்? ஆவியானவரே அவர்களை நடத்துவார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் வேறு யாரும் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆவியானவரே நடத்துவார். ஆவியானவருக்கு நாங்கள் விட்டு கொடுக்குறோம் பாருங்க. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இங்கே பார்ப்போம். சங்கீதம் 31:19 பார்ப்போம். நாங்கள் பேர்ந்து அது பொய் உதடுகளுக்கு பிறகு போவோம். ஆனால் நான் இதில் பார்க்கிறோம் 18ஆம் அதிகாரத்தை, நீதிமானுக்கு விரோதமாக பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. அப்போ நீதிமானுக்கு விரோதமாக பேசுகிற உதடுகள், அதை நான் உங்களுக்கு பொய் உதடுகள் அங்கால நண்பாரன் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கின்ற உம்முடைய நன்மை இவ்வளவு பெரிதாயிருக்கிறது. அப்போ யாருக்கு பயந்தவர்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்குள்ள எப்படியான காரியம் இருக்கமா? உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும், எல்லா மனுஷருக்கு முன்பாகையும் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும். சரியா? அப்போ என்ன இருக்குமா? நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கின்ற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அப்போ அவர் எவ்வளவு நன்மையை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் தீன்மை செய்கிறவராய் இருந்தார். அப்போ அவருடைய பிள்ளைகள் நாங்கள், அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்தோமோ அவ்வளோ பேரும் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் புத்திரராக இருக்கும்போது நாங்கள் தீன்மை செய்யலாமா? ஆண்டவர் தீன்மைக்கா தேவனாக இருக்கிறார் இல்லையே. அவர் நன்மை செய்கிற தேவன். தீன்மை செய்கிறவன் யாரு? பிசாசின் பிள்ளைகள், பிசாசானவனுக்குரியவர்கள். அப்போ தீன்மையை வெறுத்து நன்மையை நாடுகிறவர்களாக இருக்கணும். ரெண்டாவது நாங்கள் பார்க்கிறோம், யாருக்கு நாங்கள் அந்த தீன்மை செய்கிறோம், எவர்களுக்கு நாங்கள் தீன்மை செய்கிறோம், அதை நாங்கள் யோசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தா, இந்த காலத்தில் சொந்த பந்தங்கள் தீன்மை செய்கிறாங்க. ஓகே, அவங்க ரட்சிக்கப்படாதவங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட சொந்த பந்தங்களே தீன்மை செய்கிறாங்க. அப்போ அதை எப்படி சொல்கிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயமண்டா சொல்கிறது இல்லை. பிள்ளைகளுக்கு தாய் எந்த காரியத்தை கொண்டும் தீங்கு செய்ய மாட்டார். ஆனால் பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு தீங்கு செய்வாங்க. எங்கடா பெத்த தாய் ஒரு நாளும் பிள்ளைக்கு தீங்கு செய்ய எந்த தாயும் நினைக்க மாட்டார். எந்த தாயும் நினைக்க மாட்டார். நானுங்க அன்றைக்கு நான் ஒரு இதை பார்த்தேன். என்னென்னு கேட்டால், பிள்ளையை வளர்க்குறதுக்கு கணவன் மரிச்சிட்டாரு. பிள்ளையை வளர்க்குறதுக்கு தாயிட்ட பணம் இல்லை. பிள்ளைகளை வளர்க்க தாயிட்ட பணம் இல்லை. அப்போ வளர்ந்த ஒரு மகன் இருக்கிறாரு. வளர்ந்த ஒரு மகன் இருந்தால் அந்த மகன் வேலை வட்டிக்கு போகிறதில்ல. அம்மா உழைச்சி கொண்டு வந்து தர வேணும். அம்மா எப்படி போய் உழைப்பா என்ன? அம்மாவுக்கு என்ன செய்ய தெரியும்? அம்மாவுக்கு படிப்பும் இல்லை, பகுத்தறிவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ அம்மா என்ன செய்கிறா? பிள்ளைய கவனிக்கணுமே. ரெண்டுகிட்ட என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு விபச்சார விடுதிக்கு போய் விபச்சாரம் செய்கிறான். விபச்சாரியாக அவன் மாறுறான். மாறினா இந்த பையன் ஃப்ரெண்டு ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு அந்த இடத்துக்கு போக வேண்டி வந்துட்டுது. ஆனாலும் அந்த பையன் இவ யாருன்னு அவனுக்கு கொஞ்சம் விளக்கம் இல்லை. எங்கேயோ கண்டிருக்கிறேன் என்ற ஒரு நினைவில் இருந்துட்டான். இப்போ கொஞ்சம் காலம் போக விட்டு அவன் இந்த தாயை சந்திக்கிறான். தாயை சந்தித்த இடத்த தன்னோட படித்த ஒரு ஃப்ரெண்ட் இந்த தாய்.
அப்போ தாயன்னு சொன்னோடனே அப்போ அவனுக்கு ஒரு மாதிரி போயிட்டுது. அப்போ அவன் வந்து கேட்குறான், அம்மா நீங்கள் இப்படியெல்லாம் செய்யலாமான்னு கேட்க அந்த தாய்க்காரை சொல்கிறா என்னன்னு கேட்டால், நான் என் வயிற்றை கட்டி வாயை கட்டி என் பிள்ளைக்கு நான் பணம் அனுப்பி கொண்டிருக்கிறேன், பிள்ளைய பார்க்குறேன். அப்போ அவர் எங்கேயம்மா இருக்கிறாருன்னு கேட்க அவர் சொல்கிறா என்னன்னு கேட்டால், அவன் கிராம பகுதிகளில் இருக்கிறான், கிராமத்தில் இருக்கிறான், வேலை இல்லை ஒன்றும் இல்லை இருக்கிறான். இப்போ எங்கே அவர் எங்கே என்ன வேலை செய்கிறார், வேலை ஒன்றும் இல்லை. அவருடைய இது என்னன்னு கேட்டால் அம்மா உழைச்சி தரணும், நான் சாப்பிடணும், இப்படி இருந்தார். ஆனால் காலம் போக 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 தன் தாய் இப்படித்தான் தன்னை வளர்த்தான்னு தெரிஞ்ச உடனே மனசுலேயே அவருக்கு ஒரு கஷ்டமும் வெறுப்பும் வெக்கமும் அவமானமும் நிந்தையும் உண்டாயிற்று. அப்போ தன்னுடைய தாயை தேடி வாரார். தாயை தேடி வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஏன் இப்படி செய்தாய் என்று வீட்டில் வந்து கேட்குறாரு. அவள் ஒரு ஓலை கொட்டில் தான் இருக்கிறார் வந்து கேட்குறார். கேட்கும்போது அந்த அம்மா என்ன சொல்ல முடியும், நீ வளர்ந்த பிள்ளை என்ன பார்க்க வேண்டிய நேரத்தில் நீ போய் இப்படி இருந்தோண்டு எனக்கு உழைச்சி அனுப்பண்டோன்னு நிற்கிறியே, நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் இதைத்தான் என்னால் செய்ய முடியும் அண்டு கொஞ்ச காலம் போக விட்டு அந்த அம்மாவுக்கு கேன்சர் வியாதி வந்து அதுக்கப்புறம் மகன்காரன் உணர்ந்தும் பிரயோசனம் இல்லை. தனக்கு தான் வாழ வேணுமென்று நினச்சி அதுக்கப்புறமா அவர் ஒரு வேலை எடுத்து, அப்போ இந்த வேலையை தாய் இருக்கும்போதே செய்திருந்தா அவள் தாயானவள். தாய் இருக்கும்போது தாய்க்கு உழைச்சி கொடுத்து பார்த்துருந்தா இன்றைக்கி அந்த அம்மா மரித்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. வருத்தங்கள் வந்து வந்து மரித்து போயிட்டு அம்மா. ஆனால் அதுக்கு பிறகு அவர் உணர்ந்தும் அவரால் முடியலை, அவருக்கு அந்த அவமானங்கள் நிந்தைகளை தண்ட முடியலை. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் வெளிநாட்டுக்கு போய் இதுதான் சொல்கிறது என்னென்னு கேட்டால், யாரும் கர்த்தருக்கு பயப்படாமல் சில காரியங்களை நாங்கள் செய்யும்போது, அது சேர்ச்சுக்காரராக இருக்கட்டும் அல்ல வெளிக்காரராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். அது இல்லை என்று சொல்லி சொன்னால், நல்லவனுக்கும் நோய் வர்றது தான், கெட்டவனுக்கும் வர்றது தான், எல்லாருக்கும் வர்றது தான். ஏன்டா ஒரு இடத்துல நாங்கள் பார்க்குறோம் என்னென்னு கேட்டால், அந்த 3000 பேர் ஏதோ மரித்தார்கள் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது, அதில் நல்லவங்களா கெட்டவங்களான்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன நினைக்கிறாய் என்று. நல்லவங்களும் மரிப்பாங்க, கெட்டவங்களும் மரிப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே மரணம் தான், எல்லாருக்கும் ஒரு நாள் ஒரு மரணம் தான். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமென்று சொன்னால், பொய் இல்லாமல் களவில்லாமல் உண்மையாய் உத்தவமாய் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் இங்கே பார்க்கிறோம் என்னென்று கேட்டால், சங்கீதம் 31:19. அப்போ தேவனுக்கு பயப்படுகிறவன் எப்படியா இருக்கும், தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கும் மனுப்புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கின்ற உம்முடைய நன்மை இவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மனுஷனுடைய அக்கிரமத்துக்கு அவர்களை உமது சமூகத்திலே மறைத்து நாவினின் சண்டைகளுக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறேன். அப்போ பாருங்க, என்ன ஒரு ஒரு தேவனுக்கு பயப்படுகிற பயம் உள்ள மனுஷன் சபைகளில் சண்டைகள் பிடிக்க மாட்டான், சண்டைகளுக்கு விலக்கித்தான் இருப்பான். ஆனால் சபைகளில் பொறாண்மை, சபைகளில் காமகாரம், சபைகளில் எரிச்சல், தற்பொழிவுகள், வீம்புகள், சுயங்கள், ஈக்கோ, நான் நீ என்ற அகங்காரங்கள், ஆணவம், இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அதனால தான் தேவன் சொல்கிற, தேவனுக்கு பயப்படுகிறவன் என்ன செய்ய வேணுமாம், வேதத்தை திட்ட தெளிவாக வாசிக்க வேணும், வேதத்தை தியானம் பண்ண வேணும். இப்போ தேவனுக்கு பயப்படுதல் என்றால் என்ன, தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு அவர் சொன்னபடி நடக்கிறவன் தேவனுக்கு பயந்தவன். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, பாவம் செய்யாத, தவறு செய்யாத, பக்தி விருத்தியாயிரு, சமாதானமாயிரு, ஐக்கியமாயிரு, ஒருமனமாயிரு. ஒருமனப்பட்ட ஜெபத்தை கேட்டவர் தானே, ஒரு மனத்தின் ஆவியினால தானே நிரப்பினர். ஒருமனமாயிரு, சந்தோஷமாயிரு, சமாதானம், அதான் அவருடைய கொள்கை. எரிச்சல் அடையாத, பொறாண்மை கொள்ளாத, நன்மை செய்,
தீன்மை செய்கிறதுக்கு பொதுவாக நன்மை செய், இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்போ இந்த வசனங்களின்படி நாங்கள் நடக்கும்போது தான் அவர் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். ஓகேயா? தாவீது ராஜா பாருங்க, எப்படியெல்லாம் அவன் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தான். கர்த்தரிடத்துல போய் கேட்குறான், ஆண்டவரே நான் இதை செய்யலாமா? இதை செய்யக்கூடாதா? இதை செய்யலாமா? இதை செய்யக்கூடாதா? இதை செய்யலாமா? இதை செய்யக்கூடாதா? அவர் சொல்றார், செய், செய்யாத, செய், செய்யாத. அப்போ என்ன செய்ய வேணும்? ஆண்டவரிடத்துல போயிருந்து, ஆண்டவரே நான் இந்த ஆளோட இது பிடிக்கலாமா? சண்டை பிடிக்கலாமா? இல்லை. இந்த ஆளோட பொய் சொல்லி கதைக்கலாமா? பொய் சொல்லக்கூடாது. பொய் உதடுகள். நீங்கள் எப்படித்தான் ஆராதியுங்கோ, துதியுங்கோ, பாடுங்கோ. இல்லாததை சொல்லும்போது இருக்கிற ஆண்டவர் ஒரு நாள் வந்து உங்கள் மத்தியிலே கேள்விகள் கேட்கும்போது உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் அந்த டைம்லேயே அவர் என்ன செய்வார்? தீர்ப்புக்குள்ளே உணர்ந்துருவார் சபையை. இனி வருங்காலம் ஆண்டவர் மன்னிக்கிறார், மன்னிக்கிறார். நீங்கள் இந்த பூமியில் இருக்கிறதுக்குள்ளே மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி இதன்படி வாழ வேணும். வாழாட்டா என்ன செய்வோம்? நியாய தீர்ப்பு கட்டாயம் பூமியில் இருக்கிறது. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமாம்? பொய் உதடுகளோடு நாங்கள் வாழுகிறது கூடாத காரியம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ பொய்யுதடுக்காரனுக்கு ஆலோசனை சொல்ல முடியுமா? பொய்யுதடுகள், பொய் நாவுகள். பாருங்க, நாவினால நாங்கள் பொய் சொல்கிறதுக்கு துணிகரமாகவும் பாருங்க. அதை பார்க்கும்போது தான் என்ன, சின்ன பிள்ளையாக இருந்தானே, பெரிய பிள்ளையாக இருந்தானே, வயசு போனவையாக இருந்தானே, பொய்யண்டா பொய் பொய் தான். பொய் பொய் தான். பொய்க்கு பிதாவை தேடுகிறவன் அப்படித்தான் இருப்பான். பாருங்க, அதை சமாளிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். அதனால் உண்மை உள்ளவன் என்று கருதி நான் உங்களுக்கு ஊழியம் தந்தேன் என்று சொல்கிறார். மோசே எங்கும் உண்மை உள்ளவன். மோசே எப்படிப்பட்டவனா? எங்கும் உண்மை உள்ளவன். ஒரு பொய் வராது. செய்தாது தான். நான் செய்யலையென்று கை நீட்டுறதுக்கும் கையை தூக்குறதுக்கும் அல்ல, கையை ஆண்டவருக்கு முன்பாக தூக்கணும். ஆண்டவரே நான் போய் சொன்னனே என்று சரணடைய வேணும். அது தேவனுக்கு பிரியமானது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பொய் சொல்ல மாட்டான். கர்த்தருக்கு பயந்தவனுக்குள்ள எப்படியான காரியங்கள், நன்மையான காரியங்கள் இருக்கும். அப்போ நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி ருசித்து பார்க்கணும்? அவருக்கு பயந்து அவருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்களாம்? அவர் நல்லவர் என்று ருசித்து பார்ப்பார்களாம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே வர வேண்டும். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சங்கீதம் 34. சரியா? 34:7 பார்ப்போம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கங்களுக்கெல்லாம் நீக்கலாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சூழ பாளையம் இறங்குறாராம் பாருங்க. இறங்கி என்ன செய்கிறாராம்? அவர்களை விடுவிக்கிறார். விடுவிக்கிற தேவன் அவர். பொய்யுரையாத தேவன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை விடுவிக்கிற தேவன். கர்த்தர் நல்லவர் என்பதையும் நாங்கள் ருசித்து பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு என்ன குறைவில்லையா? சொல்லுங்க. என்ன நினைப்பீங்க? இந்த உலகத்தின் ஆசீர்வாதம்,
உலகத்தின் ஆசீர்வாதம் அதை அவர் தந்துள்ளார். அதனால் சொல்கிறார், என்னென்னு கேட்டால், காக்கை இழப்பாருங்கள், குருவி இழப்பாருங்கள், அதை அறுப்பதும் இல்லை, பக்குவப்படுத்தி வைக்கிறதும் இல்லை. சாலோமன் முதலாய் அவனுக்கு எல்லாம் இருந்தது, அவனுக்கு எல்லாம் எல்லாமாய் இருக்கவில்லை. பவுலடியான் சொல்கிறான், எனக்கு எல்லாம் இருந்தது, எனக்கு எல்லாம் எல்லாமாய் இருக்கவில்லை, எல்லாம் குப்பை என்று நினைறண்டு. ஆனால் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாராம்? சூழப்பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறது மட்டுமில்ல, இங்கால பார்க்கிறோம் என்னென்று கேட்டால், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லாது, ஒரு குறையும் இருக்காது. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்து தாழ்ச்சி அடைந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது, குறையும் விடாது. ஏனென்று கேட்டால், பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு எப்படி பயந்து வாழ வேணும் என்று கற்றுத்தார். அப்போ ஆண்டவர் பாருங்க, இப்படியான வார்த்தைகளை எல்லாம் தாவீது ராஜா வந்து என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். தாவீது அமலேக்கியருக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனாலே துரத்தி படுகையில் பாடின சங்கீதம். அப்போ இந்த சங்கீதக்காரனை பாருங்க இப்படியெல்லாம் அமலேக்கியருக்கு முன்பாக வேஷம் மாறின போது தாவீது வேஷம் மாறினவு. அப்போ இங்கே பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதலையும் கற்றுக் கொடுக்குறான். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் இருக்க வேண்டும். அப்போ தான் எங்கெல்லாம் பசியாக இருந்தாலும், சிங்கக்குட்டிகள் பட்டினி இருந்தாலும் ஆண்டவரை தேடுவதற்கு என்னவா? ஆண்டவர் சிங்கக்குட்டியை பட்டினியாக போடுவார் இல்லையே? அது எங்களுக்கு தான் சொல்கிறோம், நாங்கள் பட்டினியாக இருந்தாலும் அவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் கூட கூடாது. ஏனென்று கேட்டால், நான் பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் தந்தீர்கள், நான் வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள், ஆனால் அந்த சிறியவனாகிய இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள் என்று சொல்கிறார் இல்லையா? அப்போ ஆண்டவர் இப்படியா கொடுக்குறவராக இருக்கிறாரு. அதனால் கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் கற்றுக்கொண்டு வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். நீதிமொழி 'அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள்.' அவர்கள் என்ன செய்தார்களாம்? ஆண்டவர் கொடுத்த அறிவை வெறுத்தார்கள். அறிவு நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அந்த அறிவை நாங்கள் என்ன பயன்படுத்த வேணும். அறிவை வெறுக்கக்கூடாது. அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். இப்போ கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்றால் எங்களுக்கு என்ன இருக்கணுமாம்? அறிவு இருந்தால் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும். அறிவு இல்லாதவன் அப்படி புத்தி கெட்டவன் சொல்ல மாட்டோமா என்ன? எங்களுக்குள்ள எல்லா அறிவும் இருக்கும். படிப்பறிவு இருக்கும், மற்றவனை அறிகிற அறிவு இருக்கும், பகுத்தறிவு, எல்லா அறிவுகளையும் வச்சிருப்போம். ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்குள்ள குறைஞ்சு போய் போகுது. அப்போ நாங்கள் இங்கே என்ன பண்ண வேணுமாம்? அறிவை வெறுத்தார்கள். எந்த அறிவை? கர்த்தரை அறிகிற அறிவை வெறுத்தார்கள். கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். அப்போ கர்த்தரை அறிகிற அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். இன்றைக்கி வேதங்களை வாசிக்கிறோம், வேதங்களை தியானிக்கிறோமோ என்னவோ தெரியல, தியானிச்சியம் ஆண்டால் கர்த்தருக்கு பயப்படுதல் இருக்கும். இன்றைக்கி வாலிப பிள்ளைகள், கன்னியர்கள், குடும்பத் தலைவர்கள், தலைவிகள், இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் சில இடங்களில் கர்த்தருக்கு பயந்து வாழுகிற காரியங்கள் எவ்வளவோ இருக்கிறது. நாங்கள் பார்க்கிறோம் நீதிமொழி 1ஆம் அதிகாரத்தில் நாங்கள் நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல வரும்போது, ஆபத்து சூறாவளியைப் போல உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேலே வரும்போது அகடியம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். அப்போ எப்படிப்பட்டவர்களாம்?
எப்படிப்பட்டவர்கள் என்று பார்க்கிறீர்கள். நீதிமொழி நீங்கள் 26லேருந்து பாருங்க. ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படுகிற காரியம் வரும்போது அகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போலே வரும்போது, ஆபத்து சூறாவளியைப் போல உங்களுக்கு நேரிடும்போது, நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேலே வரும்போதும் அகடியம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். ஏன்? ஏன் கொடுக்க மாட்டேன்? அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை வெறுத்தார். அப்போ நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்குள்ள இருக்கணும். அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். அப்போ இங்கே அறிவு இல்லாதபடியினாலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருந்தால் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்ல முடியாது. ஏனென்று கேட்டால், கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் என்ன செய்கிறோம் என்று கேட்டால் பொய் சொல்லுகிறோம். பொய்க்கு பிதாவை தேடுகிறோம் பாருங்க. எப்படியெல்லாம் சோடிச்சு கொண்டு வருவோம் என்ன. சில பேருக்கு பாருங்க சோடிப்பு நல்ல வடிவாக வரும். நீ இப்படி சொல்லு, நீ இப்படி கதை, இப்படி சொல்லு, அவங்க நம்புவாங்க. உண்மையாக சொல்கிறோம் என்னென்று கேட்டால், உண்மையிலேயே தேவ ஆவி உள்ளவங்கள் தேவனுடைய ஆவியை பகுத்தறிய வேணும் என்று சொல்லியிருக்கிறது. நாம் தேவனுடைய ஆவியை பகுத்தறிவாக இருக்கிறதுனால் உண்மையை நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். உண்மை எது பொய் எது என்று கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிக்க முடியாதுன்னு இல்லை, கண்டுபிடிக்க முடியும். அப்போ வெறுத்தார்கள் என்று பார்க்கிறோம். இங்கே பார்க்குறோம் நீதிமொழி 2ல் பார்க்கிறோம், 2:5. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அப்போ பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதல், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று. அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் என்னது கர்த்தருக்கு பயப்படுதல்? அவர் கொடுத்த வார்த்தைகளின்படி நடக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுது. அவர் என்னத்துக்கு வந்தார்? அவர் வசனத்தை கொண்டு தான் வந்தார். வார்த்தையினால் தான் உங்களை உயிர்ப்பித்தார். பாவத்தில் இருந்த உங்களை, அடிமையில் இருந்த உங்களை, பொய் சொல்கிற உங்களை, களவெடுத்த உங்களை, கொலை செய்த உங்களை, கொள்ளையடித்த உங்களை, எவ்வளோ விபச்சாரம் செய்தவங்களை, வேசித்தனம் செய்தவங்களை, பரதேசியாக வாழ்ந்தவங்களை, குப்பையில் இடந்தவங்களை, புழுதியில் இருந்தவங்களை தூக்கி எடுக்கும் போது அவர் பொய்யுரையாத தேவனாக இருந்தார் இல்லையா? அவர் தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கி உங்கள் மத்தியில் வார்த்தையினாலே உங்களை கட்டி எழுப்பினார் இல்லையா? அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக நாங்கள் எப்படி வாழ வேணும், எப்படி நடக்க வேணும் என்று கர்த்தருக்கு பயப்படுதல் எங்களுக்கு காண்பிக்கிறது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் நீதியின் ஆரம்பம் என்று சொல்லப்படும். கர்த்தருக்கு நாங்கள் பயப்படும் போது எங்களுக்குள்ள நீதி இருக்கும். நீதியை பேசுவோம். என்ன இது சரி வராது, இது பொய், இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய் என்றால் பொய் தான், அதை கண்டுகொள்ள முடியும். ஒரு பிள்ளையை குறித்து ஒரு தாய் பொய் சொல்ல மாட்டார். ஒரு தாயை குறித்து பிள்ளை பொய் சொல்லும் கட்டாயம். அது இந்த காலத்தில் நடக்கிற காரியம். ஒரு பிள்ளையை குறித்து தாய் பொய் சொல்ல மாட்டாள். ஏன்டா அவள் இந்த வளர்ப்பின்படி அவள் பொய் சொல்ல மாட்டாள். பிள்ளை முதல்ல இருந்தது என்ன, இப்போ இருக்கிறது என்னன்ற மாதிரி அவளுக்கு போகும். ஆனால் இருக்கிற காரியங்களை பார்க்கும்போது இந்த காலத்தில் அநேக பிள்ளைகளை பாருங்கள், காண கிடைக்குதில்லை. டப்புன்னு பிள்ளைகளை காணாமல் கொண்டு போயிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் பாதுகாக்கிற பிள்ளைகள் நீங்களே பொய்ன்னு சொல்லி, புரட்டின்னு சொல்லி, கர்த்தருக்கு பயமில்லாத துணிகரமான பொய், துணிகரமான பாவம் செய்து போட்டு நாங்கள் என்ன சொல்லுவோம்? நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருக்குள்ளே நடக்கிறவர்கள். உண்மையை பேசினா உண்மை உயர்வு அளிக்கும். பொய் எங்கே கொண்டு போய் விடும்? பாதாளம் வரைக்கும் கொண்டு போய் விடும். இன்றைக்கி நாங்கள் அந்த பூமியில் இருந்து நாங்கள் பரிசுத்தவான்கள்னு நடத்துகிறோம். ஆனால் ஆண்டவர் வரும்போது தான் தெரியும் யார் பரிசுத்தவான், யார் தேவனுக்கு பயந்தவன், யார் நன்மை செய்தவன், யார் தீன்மை செய்தவன்,
யார் பொய் சொன்னவன், யார் களவெடுத்த, இதெல்லாம் கர்த்தருக்கு வரும்போது தான் தெரியும். அதனால தான் களைகள் இருக்கட்டும் விட்டுவிடு, நான் அல்லவா வந்து பிடுங்குவேன். அப்ப இங்க கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்குள்ள என்ன இருக்கணுமா? கட்டளைகளை கைக்கொள்ளணும். நாங்க பார்க்கிறோம் 2ஆம் வசனம். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து, உன் இருதயத்தை புத்திக்கு அமையப் பண்ணும் பொருட்டு, நீ என் வார்த்தைகளை கற்றுக்கொண்டு, என் கட்டளைகளை உன்னிடத்திலே பத்திரப்படுத்து. ஞானத்தை வா என்று கூப்பிடு, புத்தியை சத்தமிட்டு அழைத்து, அதை வெள்ளியைப் போல நாடி, புதையலைகளைப் போல தேடுகிறது போல் தேடுவாயாகில், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். எப்படிப்பட்டதாம்? என் மகனே, உன் செவி என்னத்துக்கு? ஞானத்துக்கு பாருங்க. அறிவு, புத்தி, யுத்தி எல்லாம் இருக்கணும் நமக்குள்ள. அறிவாளிகள் மாதிரி கதைப்போம் பாருங்க, பெரிய ஞானவான்கள் மாதிரி கதைப்போம். ஆனால் செய்கிறதெல்லாம் தில்லுமுள், செய்கிறதெல்லாம் அநியாயம், செய்கிறதெல்லாம் அக்கிரமம். என்னை விட உலகத்தில் ஒருவரும் இல்லை. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்குள்ள எப்படிப்பட்ட ஞானம் இருக்க வேணுமெண்டீங்கள பார்ப்போம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயில் நின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமானுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். அப்பொழுது நீதிமானையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய். அப்போ எப்படிப்பட்ட இது இருக்கணுமாம்? ஆண்டவரை பற்றி அறிகிறதுக்கு எப்படிப்பட்ட இதுகள் இருக்கணுமா? கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அப்போ அந்த ஞானத்தின்படி நாங்கள் நடக்க வேணும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே வரும். கர்த்தர் கொடுத்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாங்கள் கைக்கொள்ளும் போது அது எங்களுக்குள்ள வந்தே சேரும். மத்தேயு 26 பார்ப்போமா? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 26. அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியரங்கமாகாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. அப்போ பாருங்க, கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் ஆண்டவர் எல்லாத்தையும் வெளியரங்கமாய் கொண்டு வருவார். வெளியரங்கமாகாத ரகசியம் இல்லை, வெளிக்கு வர என்னோட வெளியரங்கமாகாத ரகசியம் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு இல்லை, எல்லாம் வெளியரங்கமாய் கொண்டு வருவார். வெளியரங்கமாக கொண்டு வராத ஒன்று இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்குள்ள எல்லாம் வெளியரங்கமாய் கொண்டு வருவார். ஏண்டா அவர் எங்கேயும் என்ன செய்யறார்? சத்தியத்தின்படி நடந்தவராய் இருக்கிறார். சத்தியம் எங்களை நடத்துகிறது. அப்போ நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுதல் நீதியின் ஆரம்பம். 10, 28, 29. பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மனுஷருக்கு பயப்பட மாட்டாங்க. ஏனென்றால் மனுஷருக்கு பயப்படுவது கன்னிய வரைக்கும். ஆத்மாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவருக்கே நீங்கள் பயப்பட வேண்டும். அல்ல, சரீரத்தை ஆத்மாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவராயிருக்கிறவருக்கு பயப்படுங்கள். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் எப்படி இருக்கணுமாம்? ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்க. அப்போ நரகத்திலே போய் நாம் கிடக்கிறதுக்கு துணிகரமான தவறுகளை செய்வோம், துணிகரமான பாவங்களை செய்வோம்.
ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. மனுஷனுக்கு பயந்து ஐயோ அவருக்கு பயப்படணும், இவருக்கு பயப்படணும், இவருக்கு பயப்படணும், பயந்து நாங்கள் போய் சொல்லக்கூடாது. பயந்து கடைசி வரைக்கும் போய் சொல்லலாம். சொன்ன நான் சொல்லலையான்னு சொல்லலாதே, சொன்ன நான் சொல்லலைன்னா சொல்லல தான், சொன்ன நானடா சொன்ன நான் தான், அது யாராக இருந்தாலும் வெவியலாக இருந்தாலும். அப்போ கர்த்தருக்கு தான் நாம் பயப்படணும். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு பரலோராட்சியம் உண்டு. கர்த்தருக்கு பயப்படாமல் மனுஷருக்கு பயப்படுகிறவர்களுக்கு நரகத்தின் வாசல் உண்டு. அதுதான் அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன்னு கேட்டால் ஏன்னா அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கணும். ஏன்னா அவர் சொல்றார் பாருங்க 29ல் ஒரு காசுக்கு 2 அடைக்கலம் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாயிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலம் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசுவசித்தவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு காரியமும் குறைபடாது. ஒரு காரியமும் குறைபடாது. ஏனென்று கேட்டால் நினைக்கிறது என்னென்று கேட்டால் கர்த்தருக்கு பயப்படாமல் மனுஷனுக்கு பயந்து என்னென்று கேட்டால் நாங்கள் மனுஷனுக்கு அடிமையாக இருக்கிறோம். தேவனுக்கு அடிமையாக இருக்காமல் மனுஷனுக்கு அடிமையாக இருக்கிறபடியாக மனுஷனுக்கு பயப்படுகிறோம். இல்லை, உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்குதோ அதை கொண்டு நம்ப மாட்டீங்க. எங்களுடைய அம்மா ஒரு காலத்தில் சொன்னா என்னென்று கேட்டால் 8 பிள்ளைகளோடையும் தான் வாழ்ந்த காலத்தில் தன்னிட்ட இருந்தது அந்த காலத்தில் ஒரு சொற்பன காசு தான் இருக்கும். அந்த காலத்தில் கணக்கு காசு உண்டு இல்லை. நாங்கள் 12 சத்துக்கு கூட பான் வாங்கியிருக்கிறோம். அப்படியான காலங்கள் இருக்குது. 12 சத்துக்கெல்லாம் பான் வாங்குவோம். 1 ரூபாத்தல் பான், 100 ரூபாத்தல் பான் வாங்குவோம். 12 சம் அரிசிகள் எல்லாம் வேண்டைகளில் அப்போக்குள்ள ஒரு கொஞ்சம் காசுகள்லாம் விலை குறைவு. சாமான்கள் எல்லாம் விலை குறைஞ்சது தான். மண்ணெண்ணெய் எல்லாம் விலை குறைவு. எல்லாம் அந்த காலத்தில் எங்களுக்கு ஒரு சொற்ப காசு இருந்தாலே அது பெரிய காசு மாதிரி. ஆனால் அந்த காசை கொண்டு தான் அதுக்கப்புறமாக அவங்க பெரிய வசதி உள்ளவங்களாக மாறினாங்கன்னு பார்க்குறோம். ஒருத்தரும் அந்த காலத்தில் இப்போ வசதிக்கு மேற்பட்ட அந்த காலத்திலே வசதிக்கு மேற்பட்டவர்களாக எல்லாரும் இருந்தது கிடையாது. ஆனாலும் ஒரு சிலர் அந்த வறுமையிலும் அவர்கள் ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். அந்த காலத்திலேயும் காத்தவர் கர்த்தர் தான், இந்த காலத்திலேயும் காக்கிறவர் கர்த்தர் தான். ஆனால் அவங்க பொய்யுரையாமல் தங்களுடைய வறுமை நிமித்தம் பாடினாலும் பொய்யுரைக்கல பாருங்க. பொய்யுரையாதவர்களாக இருந்தபடினா கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ வறுமை நிமித்தமும் பொய் இருக்கக்கூடாது. வறுமை இருக்குது, அதுக்காக நாம் பொய் சொல்ல வேணுமென்ற அவசியம் இல்லை. பணம் இருக்குது, பணம் இருக்குன்றதுக்காக பொய் சொல்ல வேணுமென்ற அவசியம் கிடையாது. மற்றவனுக்கு பயமேன் பொய் சொல்லி துணிகரமான பொய். அப்போ கர்த்தருக்கு பயமில்லாத காரியம்தானே. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு என்ன இருக்கணுமா? தேவனுடைய வார்த்தைகள் இருக்க வேணும். தேவன் சொன்னபடி தேவனுடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேணும். தேவ ஞானம் மெய் ஞானம் இருக்க வேணும் நமக்குள்ள. இங்கே பார்க்கிறோம் நீதிமொழி அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் இங்கே பார்க்குறோம் என்னென்னு கேட்டால் தீன்மையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். அப்போ இங்கே பார்க்குறோம் நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ என்னவாம்? தீன்மையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டுவாயும் நான் வெறுக்கிறேன். அப்போ யார் வெறுக்கிறதா? கர்த்தர் வெறுக்கிறாரு. இப்படிப்பட்ட காரியங்களை வெறுக்கிறார் ஆண்டவர். ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள். நானே புத்தியும் வல்லன்மையும் என்னுடையது. அப்போ பாருங்க, அவருடையது புத்தியும் வல்லன்மையும் அவருடையது. அப்போ மெய்ஞானத்தை அவர் என்ன செய்கிறாரா? நமக்கு ஆலோசனையின் மெய்ஞானமும் என்னுடைய